என்ன சவ்? சொல்லுங்க. இன்னைக்கு என்ன கண்டென்ட்? இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான கண்டென்ட். பார்த்தா உனக்கு என்ன ஐடியா வருது? இன்னும் ஏதோ பாப்பா ஃபீடிங் பாட்டில் வச்சுட்டு உட்காந்துருக்கு. ஆமா, சொல்றேன் என்ன கண்டென்ட் அப்படின்னு. ஓகே, பார்க்கலாமா? ஓகே, உள்ளே போகலாம். எஸ், ஃபர்ஸ்ட் இது எதை பற்றின கண்டென்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் உனக்கு, ஓகேவா? எதை பற்றின கண்டென்ட் அப்படின்னா, பேபிஸ்க்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுறதை பற்றின ஒரு கண்டென்ட். ஏன் அப்படின்னா, நான் என் பாப்பாவுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணேன். இப்போ தான் அந்த ஜேர்னியை தான் நான் இப்போ கண்டினியூவாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். டெய்லி எப்படி ஸ்டாப் பண்ணேன், நைட் எப்படி ஸ்டாப் பண்ணேன், எனக்கு எப்படி பிரெஸ்ட் ஃபீடு அந்த மில்க் செக்ரிகேட்டு நான் எப்படி கட் பண்ணேன், அதை பற்றின வீடியோ தான் இது ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ நான் எப்படி ஸ்டாப் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. இந்த வீடியோ நான் இப்போ எதுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஐடியாக்காக நான் நிறைய சர்ச் பண்ணேன் யூடியூப்பில். பட் எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கவே இல்லை. எப்படி வந்து தனியாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பேபிக்கு பிரெஸ்ட் ஃபீடு வந்து ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு நான் தேடுறப்போ எனக்கு ஒரு கிளாரிட்டியான வீடியோவே கிடைக்கல. ஸோ இந்த வீடியோ வந்து நான் போடுறது மூலமாக ஒரு 2-3 பேருக்கு இந்த ஐடியா கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏன் என் பேபிக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீட் ஸ்டாப் பண்ணேன், அவங்களுக்கு இப்போ என்ன மந்த் ஆகுது, என்ன ஏஜ் ஆகுது, அதை பற்றி நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஒரு கேர்ள் பேபி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 1 year 3 months முடிஞ்சு இப்போ ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. 1.5 வயசு கிட்ட ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து டே ஃபீட் வந்து நான் ஈஸியாக ஸ்டாப் பண்ணிட்டேங்க. டே ஃபீடுமே நான் அவங்களுக்கு வந்து 1 year கிட்ட தான் ஸ்டாப் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பர்த்டே கிட்ட தான் அவங்களுக்கு டே ஃபீடுமே ஸ்டாப் பண்ணேன். அது எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். டே ஃபீடு வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் வந்து பசிக்கும் போதெல்லாம் பிரெஸ்ட் ஃபீட் கேட்டு அவங்க கண்டிப்பாக அழுவாங்க பேபிஸ். நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச பனானாவோ ஃப்ரூட்ஸோ, என் பேபி வந்து ஃப்ரூட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால ஃப்ரூட்ஸை கொடுத்து நான் வந்து அப்படியே டேப் பண்ணி வயிறு நிறைஞ்சோடனே தூங்க வச்சேன். தோலில் போட்டு தூங்கி பழகிட்டாங்க. இப்படி தான் நான் வந்து டே ஃபீடு வந்து 1 day ஃபுல்லாக கட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டு காலையில், அடுத்து மதியானம், அடுத்து சாயந்தரம், இப்படி பிரித்து நான் கட் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டேன் தனியாகவே. வித்தவுட் மை பேரண்ட்ஸ் சப்போர்ட் எதுவுமே இல்லாமல் நான் மேனேஜ் பண்ணி கட் பண்ணிட்டேன். கம்மிங் டு நைட் ஃபீடுங்கிறப்போ அது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா அவங்க நிறைய இன்பிட்வீல எஞ்சி அழுவாங்க, நம்ம தூக்கம் கெடும். ஏன்னா குழந்தை பிறந்தப்போ நம்ம எவ்வளோ முழிச்சு ஃபீட் பண்ணியிருப்போம் நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா நைட்டுங்கிறப்போ நான் ஃபுல்லாக அவங்க 3 to 4 times எந்திரிப்பாங்க. நான் பிரெஸ்ட் ஃபீட் கொடுத்துட்டே இருந்தேன். இப்போ நான் ஏன் ஸ்டாப் பண்ணேன்னா, எனக்கு வந்து ஹெல்த் வைஸ் முடியல. இன்னொன்று எனக்கு நைட் ஃபீட் வர மில்க்ஸ் பத்தலை. ஏன்னா அவங்களுக்கும் வளர்ந்துட்டே இருக்காங்க. என்னால் அவங்க ஸ்டொமக் ஃபுல்லாக கொடுக்க முடியல. அப்படிங்கிறதுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வித்தவுட் பேரண்ட் சப்போர்ட், இப்போ நிறைய பேர் அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 2 பேர் சப்போர்ட்டுமே இல்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நம்ம மட்டும் எப்படியாவது உங்களுக்கு கட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் அதுக்கு என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஹாலிடே டைமாக பிளான் பண்ணோம். ஏன்னா 2 பேருமே கண்டிப்பாக இதில் இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பங்கு 2 பேருக்குமே இருக்கணும். ஸோ அதனால ஹஸ்பண்டுக்கு வந்து ஹாலிடே டைம் பிளான் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு 5 to 6 days லீவ் வந்தது. ஸோ அதை ஒட்டி பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாலிடே டைமாக பிளான் பண்ணி வச்சுட்டோம். ஸோ எடுத்த உடனே வந்து டே மாதிரி தான் 1 by 1 தான் கட் பண்ண முடியும். எடுத்த உடனே நம்மளால் ஃபுல்லாக கட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து தூங்க போகும்போது அவங்க கொடுக்குற நைட் ஃபீடை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஹஸ்பண்ட்டை காலையிலேயே அதுக்கான இண்டிகேஷனை கொடுத்துறேன். இந்த மாதிரி அம்மா ஊருக்கு போகிறேன்னு சொல்லிடு, நீயும் தியாவும் தான் தூங்க போகிறீங்க அப்படியே சொல்லி அவளை கொண்டு போன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து அதே மாதிரியே பேசி ஓரளவு உங்களுக்கு புரியும் இல்லை, அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டு இருந்தோம். ஸோ நைட் அதே மாதிரி அம்மா ரூம்லேருந்து பாய் பாய் சொல்லிட்டு வெளியே போயிட்டேன். நானுமே வெளியே வந்துட்டு அவங்க 2 பேருமே விளையாண்டு, பட் ஆனால் கரெக்டாக அந்த ரூமில் அந்த டிம் லைட்டை போட்ட உடனே அவங்களுக்கு வந்து மில்க் ஞாபகம் வந்துடுது, அம்மா ஞாபகம் வந்துடுது. எங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகு. அவங்க பால் கொடுத்தாலும் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க பால் குடிக்கல, தண்ணி குடிக்கல, ஃபுல்லாக அழுகு. அதுக்கடுத்து ஏன்னா இன்னொரு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட் ஃபீடை நீங்கள் கட் பண்ண போறீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே உங்கள் பேபியை தூங்கவே வைக்காதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்பதான் அவங்க நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் டயர்டாகி அழுதாலும் சீக்கிரம் தூங்கிடுவாங்க. ரொம்ப நேரம் அழுதுட்டே அதை ஏங்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ நீங்கள் தூங்க வைக்காம இருந்தீங்க அப்படின்னா நைட்டுமே இவங்க ரொம்ப விளையாண்டாங்க, அப்படியே கொஞ்சம் அழுதா அப்படியே டயர்டில் வந்து தூங்கிட்டான். அடுத்து ஒரு 3 hours பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியவே தூங்கிட்டேன். அவளுக்கு தெரியக்கூடாது, நம்மளை பார்த்தா தானே அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே தூங்கிட்டேன். இதுதான். அடுத்து இன்பிட்வீனில் வந்து ஒரு 3 hours எஞ்சி ஒரு 1 o'clock கிட்ட அழுக ஆரம்பிச்சிட்டா. எனக்கு வெளியே சத்தம் கேட்டுது. இவங்க சொல்லிட்டாங்க, நான் மேனேஜ் பண்ணி பார்க்குறேன், இல்லாத பட்சத்தில் நீ உனக்கு கால் பண்ணுறேன், நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் மேனேஜ் பண்ணி பார்க்குறாங்க. அழுக கூடுது, தண்ணி குடிக்கல, பாலும் கவுமில்க்கும் வச்சிருந்தோம், அதையும் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. எப்படி சமாதானப்படுத்துன்னு அவங்களுக்கும் தெரியல. அப்புறம் உள்ளே போயிட்டு சரி 1 day கட் பண்ண முடியாது, நம்ம பிளான் பண்ணாதான்னு சொல்லிட்டு ஒரு இன்பிட்வீனில் போயிட்டு நான் செகண்ட் ஃபீட் மாதிரி உள்ளே போய் பால் கொடுத்து தூங்க வச்சுட்டேன். அன்னைக்கு டே வந்து இப்படி தான் போச்சு. ஸோ காலையில் எங்களுக்கும் நல்ல தூக்கம் இல்லை. ஸோ காலையில் வந்து எப்பயும் போல் அவங்க வந்து நார்மல் ஆகிட்டாங்க, ஃபன்னாக இருந்துட்டாங்க. திருப்பி செகண்ட் டே நைட் வந்தது.
அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணோம், அந்த இன்பிட்வீன் ஃபீடை நம்ம கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பெரியவங்கெல்லாம் செய்வாங்கல்ல, இந்த வேப்ப எண்ணெய் அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இன்கேஸ் இப்போ பாப்பா வந்து ரொம்ப அழுதா அப்படின்னா அவளே வேண்டாம், அது வந்து அவளுக்கு ஒரு அவர்ஷன் ஆயிடணும், அவளே எனக்கு ஃபீடு வேண்டாம்னு சொல்லிட்டு கசப்பா அந்த இடத்துல நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அவங்களே ஃபீட் எடுத்துட்டு கசக்குதுன்னு குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்க எனக்கு. ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியாவுமே நான் ப்ரீ பிளான்டாக வச்சிருந்தேன். அதையும் ரெடி பண்ணி எல்லாமே வச்சிருந்தேன். ஸோ செகண்ட் நைட் வந்தது. எனக்கு முதல் நாள் அவள் நைட்டுக்கே ரொம்ப அழுதா. ஆனால் செகண்ட் டே வந்து ஓகே, அதே மாதிரி நான் வந்து வெளியே தான் இருந்தேன் செகண்ட் டேவுமே. திருப்பி ட்ரை பண்ணப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. முதல் நாள் அழுததை விட செகண்ட் டே நைட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் தூங்கிட்டேன். இன்பிட்வீனில் அதே மாதிரி அழுதா. நாங்களும் உள்ள திருப்பி எனக்கு கால் பண்ணாங்க. உள்ள வந்து நானும் என்னென்னமோ பண்ணேன். ஓகே நம்ம தட்டி கொடுத்து தூங்க வச்சிடலாம் பாப்பாவை அப்படி சொல்லிட்டு தோலில் போட்டு ட்ரை பண்ணேன், முடியவே இல்லை. அதுக்கடுத்து ஃபைனலாக என்ன ஸ்டெப் கிடைச்சது எங்களுக்கு அப்படின்னா, ஓகே அவளை ரொம்ப அணைச்சு ஹக் பண்ணி தூங்க வச்சு பார்க்கலான்னு சடனாக ஒரு தாட்டு. என் ஹஸ்பண்டை தூக்கி நடந்தெல்லாம் பார்த்தாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அவள் கத்துறத கொஞ்சம் கூட குறைக்கல. ஓகே நான் என்ன பண்ணிட்டேன், லைட் எல்லாம் டிம்மாக தான் இருந்தது. ஓகே நல்லா கெட்டி பிடிச்சி தூங்க வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தூக்கி நெஞ்சு மேலே போட்டு ஹக் பண்ணி தட்டி கொடுத்துட்டே இருந்தேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் அழுதுருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு இந்த கம்ஃபர்ட் கிடைச்சிது, அம்மா மேலே தான் இருக்கும், அந்த வார்ம்த் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஃபீட் பண்ணும்போது அவங்களுக்கு வார்ம்த் கிடைக்கும்ல, அது கிடைச்சிருச்சு. அப்படியே சைலண்டாக ஆஃப் ஆகி தூங்கிட்டாங்க கொஞ்ச நேரத்தில். எங்களுக்கு வந்து அது ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஓகே தூங்கிட்டாங்க. அடுத்து வந்து திருப்பி ஒரு 3 hours விடிய காலம் ஒரு 4 to 5 எந்திரிச்சாங்க. அப்பயும் அதே மாதிரி தான் தூக்கி மேலே போட்டேன், அப்படியே ஆஃப் ஆகி தூங்கிட்டாங்க. எங்களுக்கு அது ஆச்சரியமா இருந்தது. மேபி அவள் டயர்டில் தூங்கிட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் பயத்திலேயே தான் இருந்தோம். இப்படியே எங்களுக்கு செகண்ட் டே முடிஞ்சது. ஸோ தேர்ட் டே நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், இன்னொரு ஐடியா என்ன வச்சிருந்தோம் அப்படின்னா, சப்போஸ் அந்த ரூமில் உள்ள டிம் லைட்டை பார்த்தா தான் அழுகுறா அப்படின்னா நம்ம ரூம் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் டே ஒரு ஐடியாவாக பேக்கப்க்கு வச்சுருந்தோம். ஸோ தேர்ட் டேவும் அதே மாதிரி போச்சு, விளையாண்டாங்க. தேர்ட் டே நானுமே உள்ளேயே தான் இருந்தேன், ஃபுல் டே உள்ளே தான் இருந்தேன். அதே மாதிரி டேப் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்தே தூங்க வைப்போம், நானே இன்சார்ஜ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் எதுவுமே பண்ணல. நானே அவளை பக்கத்தில் மதியானத்துல தூங்க வைக்காம மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் நல்லா நெருக்கி கெட்டி பிடிச்சி தட்டி கொடுத்துட்டே இருந்தோம்னா பேசாமல் அந்த டிம் லைட்டுக்கு இதுக்கும் அவங்களே தூங்கிட்டாங்க. அது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அப்படியே தான் எங்களுக்கு வந்து இன்பிட்வீன்லேயே எந்திரிச்சாங்க. தண்ணி மட்டும் கொடுத்தோம். அவங்களுக்கு வந்து பால் வந்து அவங்க குடிக்கவே இல்லை நைட்டு. ஓகே நாங்களும் விட்டுட்டோம், சரி ஓகே காலையில் குடிச்சிக்கிட்டா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் உடனே எந்திரிப்பாங்க, தண்ணி மாதிரி கேட்பாங்க, கொடுத்துட்டு திருப்பி பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டாங்க. அந்த டிஸ்கம்ஃபர்ட் அவங்களுக்கு எது வேர்த்துச்சு அப்படின்னா தான் அழுதாங்களே தவிர ஃபீடு வேணுங்கிறது வந்து தேர்ட் டேலேயே அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம நினைக்கிறோம் பேபியை வந்து தள்ளி வச்சு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலான்னு, பட் அப்படி கிடையாது. நம்மளோட வார்த்தை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்றது எனக்கு லேட்டராக தான் ரியலைஸ் ஆச்சு. நானுமே ஹஸ்பண்டை விட்டு தான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சிருந்தேன். பட் அந்த செகண்ட் டே நைட்லேருந்து எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு, அவங்க நம்ம வார்த்தை தான் ஃபீல் பண்ணுறாங்க, அது கொடுத்துட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர்ட் டேல பார்த்தீங்கன்னா லக்கிலி எனக்கு வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் ஆச்சு. இன்னும் நிறையா வந்து நான் தேடும்போது நிறைய பயன்படுத்துகிற மாதிரி தான் வீடியோஸ் இருந்தது. குழந்தைங்க அப்படி உருண்டு பிறண்டு அழுவாங்க அப்படி இப்படினாலும் இவனுமே கவுபிளுக்கு ரெஃப்யூஸ் பண்ணேன். பட் என்கிட்ட ஹக் பண்ணோன்னே இது வார்ம்த்து கிடச்சோன்னே தூங்கிடுச்சு. ஸோ தேர்ட் டேல வந்து நான் லக்கிலி என் பாப்பாவுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீட் வந்து சூப்பராக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதில் நான் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணேங்கிறது இன்பிட்வீனில் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாமே அந்த வேப்ப எண்ணெய் நான் எடுத்து வச்சேன், பட் அதை நான் யூஸே பண்ணல, எனக்கு மனசுமே வரல. ஏன்னா முடிஞ்ச அளவு நம்மளே ட்ரை பண்ணுவோம், ரொம்ப பண்ணா வேணா அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எதுவுமே நான் யூஸ் பண்ணாமலே சூப்பராக வந்து பாப்பா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க பிரெஸ்ட் ஃபீடை. ஸோ இப்போ வந்து கரெக்டாக நைட்டு தூங்க போய் டேப் பண்ணோன்னா நெருக்கி பத்துக்கிட்டு அவங்களே தூங்கிடுவாங்க. ஸோ இன்னொன்று அடுத்து என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, எனக்கு எப்படி நான் வந்து செக்ரிகேட் ஆகிற மில்கை வந்து ஸ்டாப் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டே அவங்களுக்கு கொடுக்காதனால ஒரு இம்பாக்ட் ஆகலை, செகண்ட் டேவும் ஆகலை. தேர்ட் டே பார்த்தீங்கன்னா என்னோட செஸ்ட் வந்து ஹெவியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணலாங்கிறப்போ எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் எனக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க. என்னன்னா சர்ச்சில் வந்து இந்த மல்லிகைப்பூ வாங்கி வந்து நல்லா நம்ம வச்சுக்கிட்டோம், அணைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு நைட் ஃபுல்லாக அப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா பால் வந்து செக்ரிகேட் ஆகிறது நமக்கு ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை தான் வந்து ஒரு 2 days வச்சேன் அப்படி. ஸோ எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிரெஸ்ட் வந்து இப்போ நார்மல் ஆகிடுச்சு, ஜஸ்ட் வெயிட் எதுவுமே இல்லை, நார்மலாக நமக்கு வந்து முன்னாடி இருக்கும், நமக்கு அந்த ஃபீல் தெரியும், அந்த வெயிட்லெஸ்ஸான ஃபீல் தெரியும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்குமே அந்த செக்ரிகேட் ஆகிற ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. சில பேர் சொல்லுவாங்க நீ வந்து பத்திய சாப்பாடு மாதிரி இருக்கணும், முட்டை சாப்பிடக்கூடாது, நீ பால் குடிக்கக்கூடாது, நீ அதெல்லாம் குடிச்சா உனக்கு ஊறிட்டே இருக்கும்னு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் நானுமே எப்படி சொல்கிறது, 1 yearக்கு அப்புறம் மில்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்.
அது நான் பண்ணேன். பட் இந்த மல்லிகைப்பூ வந்து செஸ்ல வச்சுட்டு நான் இருந்தது வந்து ஓவர் நைட் இருந்தது வந்து நல்லாவே எனக்கு ரிசல்ட் கொடுத்தது. ஸோ இப்படி தான் நான் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணேன். எனக்குமே வந்து செக்ரிகேட் ஆகிற மில்கையுமே நான் வந்து பாப்பாவுக்கு ஸ்டாப் பண்ணேன். ஸோ இது மூலமாக வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்மே இருந்தே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம். பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட் இருக்கணும். போய் அப்பா அம்மாட்ட விட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை தேடி தான் அழுவாங்க. அதுதான் ஒரு மெயின் காரணமே. எனக்கு அது லேட்டராக தான் ரியலைஸ் ஆச்சு. பட் எங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் வந்து ஏன்னா எல்லா சைடுமே இப்போ ஓல்டு பீப்புள்ஸ் ஆகிட்டாங்க எங்களுக்கு 2 சைடுமே. ஸோ நம்மளே நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு ஒரு 3rd டேல வந்து அதை நிப்பாட்டிட்டோம். தியாவுமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணது நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட பேபிக்கு 1.25 வயசில் பண்ணியிருக்கேன். அதனால நீங்களும் அப்படி தான் பண்ணணுங்கிறத வந்து நான் யார்ட்டையுமே சொல்லலை. உங்கள் பேபிக்கு நீங்கள் சில பேர் வந்து 2 வயசு வரை கொடுப்பாங்க. அது அவங்க ஹெல்த்தை பொறுத்து. நீங்கள் எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இதில் ஏதாவது ஒரு ஐடியாவாக உங்களுக்கு ஃபாலோ பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய மெத்தட்ஸ் ஆல்ரெடி பிரெஸ்ட் ஃபீட் ஸ்டாப் பண்ணவங்க, நான் எனக்கு மில்க் இப்படி தான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு வேற ஏதாவது மெத்தட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பின் பண்ணுறேன். வீடியோ பார்க்குறவங்க நியூ மாம்ஸுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து நான் நெக்ஸ்ட் உங்களை பார்க்குறேன். வேறு ஏதாவது வீடியோ இந்த மாதிரி போஸ்ட் பண்ணும் நியூ மாம்ஸ் ரிலேட்டடாக இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம யூடியூபே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். ஓகே, பாய்.